வணக்கம். பாரத ஜனதா கட்சியின் பெரியகுளம் இளைஞரணித் தலைவர் பவித்தேவன் பேசுகிறேன். கேரளாவில் நேற்று திருவனந்தபுரத்தில் பாஜக கால் தடம் பதித்தது. இடதுசாரி கொள்கை கொண்ட கேரளாவில் திருவனந்தபுரத்தில் பிஜேபி கால் வைக்க முடியாது, இங்கே கம்யூனிஸ்டுடைய ஆட்டங்கள் தான், கோட்டைகள் தான் என்று பல பேர் பேசிக் கொண்டிருந்த நிலையில் நேற்று தினம் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் பாரத ஜனதா கட்சியின் மாநகராட்சியை கைப்பற்றியது. ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் சொல்கிறாரு, ஒரு மாநகராட்சியை தானே கைப்பற்றிருக்கீங்க, இதில் என்ன பெருமை? சமூக ஊடகங்களும் மீடியாக்களும் இதை பரப்புரை செய்கிறது என்று சொன்னார். யாரோ 10 பேர் அடித்து டானானவங்க இல்லை, நாங்கள் அடித்த 10 பேருமே டானுங்க தான்ன்றதுக்கு இந்த கேரளா திருவனந்தபுரத்தில் நடந்த மாநகராட்சியை பிஜேபி வென்றது. யாரோ இந்த மக்கள் அந்த இடத்தில் 45 ஆண்டுகளாக இடதுசாரி கொள்கையை செயல்பட்டு இருந்த நிலையில் இன்று பிஜேபி செயல்பட்டு வெற்றி பெறுது என்று சொன்னால் மக்கள் எந்த அளவிற்கு துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருந்திருப்பார்கள். எந்த ஒரு அரசுடைய உதவி நிறுவனங்களையும் சந்திக்க முடியாமலும், அரசுடைய திட்டங்களை எதையும் செயல்படுத்த முடியாமலும் மக்கள் எந்த நிலைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில்தான் இன்று பாரத ஜனதா கட்சி அங்கே வேறு கொண்டிருக்கின்றது. எங்கெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை நடக்கின்றதோ, எங்கெல்லாம் குறைகள் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் பாரத ஜனதா கட்சியினுடைய கால் தடம் பதிக்கும் கட்சி அங்கே தாமரை மலரும் என்பதற்குத்தான் இது சிறந்த எடுத்துக்காட்டு. மிக விரைவில் தமிழகத்திலும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் கதறுவதை போல் இங்கு தமிழகத்திலும் திமுக அரசாங்கமும் மிக விரைவில் கதறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தமிழகத்தில் அனைத்து தாமரை சொந்தங்களும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறீர்கள். இளைஞரணி அண்ணன் சூர்யா அவர்களுக்கும் மற்றும் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும், தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறோம் பாரத ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் எனது நன்றினை தெரிவித்துக் கொண்டு மிக விரைவில் தமிழகத்தில் தாமரை மலர செய்வோம் என்று உங்களிடம் தேனி மாவட்டம் பெரியகுளம் இளைஞரணி தலைவராகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம்.